ஓகே, இந்த வீடியோவில் நம்ம ஃப்ளெக்ஸ் ஸ்ட்ரிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். போன வீடியோ நம்ம ஃப்ளெக்ஸ் க்ரோ பற்றி பார்த்தோம். ஸோ ஃப்ளெக்ஸ் க்ரோ அப்படின்றது இருக்கிற எம்ப்டி ஸ்பேசஸை எப்படி நம்ம ஃபில் பண்ணி பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணோம். ஃப்ளெக்ஸ் ஸ்ட்ரிங் அப்படின்றது அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணும். அதாவது இடம் சின்னதாகிறப்ப அந்த இடத்த எப்படி நம்ம பிரிச்சுக்கலாம் அப்படின்ற அலைன்மெண்ட் தான் அங்கே நடக்கும். அதுக்கும் சேம் தான் நம்ம போன வீடியோ மாதிரி ஃப்ளெக்ஸ் ரேப் வந்து நோ ரேப்பில் இருக்கணும். அப்போ தான் ஐட்டம் வந்து கீழே ஆட்டோமேட்டிக்காக ரேப் ஆகாது. அதுக்கப்புறம் நம்ம பாக்ஸ் 5ல் இருக்கிற ஃப்ளெக்ஸ் க்ரோவை எடுத்துருவோம். இது போன வீடியோவோட அதே மாதிரி பாக்ஸ் 6ல் இருக்கிற ஃப்ளெக்ஸ் க்ரோவை எடுத்துருவோம். ஓகே, இப்போ வந்து க்ளீனாக ஃப்ளெக்ஸ் ஸ்ட்ரிங்னா என்னென்னு பார்க்கலாம். ஒன்ஸ் நம்மளோட ப்ரௌசரை சின்னதாகிறப்ப உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதா, எல்லா ஐட்டமும் ஸ்ட்ரிங் ஆகுது. இது வந்து டிஃபால்ட்டான பிஹேவியர். ஓகே, நல்லா பார்த்தா தெரியும். அதோட கான்டென்ட் வரைக்கும் அது ஸ்ட்ரிங் ஆகும். அதுக்கப்புறம் அதோட மினிமம் வித் வந்ததுக்கப்புறம் ஸ்ட்ரிங் ஆகாது. ஸோ இப்போ நம்ம கோட்டில் பார்த்தீங்கன்னா போன வீடியோ மாதிரி எல்லாத்தோட வித்துமே 150 தான் இருக்குது. ஓகே, ஸோ எல்லாமே ஒரே சைஸில் இருக்குது. ஓகே, இப்போ எல்லா ஐட்டமுக்கும் ஃப்ளெக்ஸ் ஸ்ட்ரிங் அப்படின்றது டிஃபால்ட்டாக இருக்கும். ஃப்ளெக்ஸ் ஸ்ட்ரிங்ன்ற ப்ராப்பர்ட்டி அதோட வேல்யூ எல்லாத்துக்குமே டிஃபால்ட்டாக ஒன்றுன்னு தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பாக்ஸ் 6க்கு ஃப்ளெக்ஸ் ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். ஸ்ட்ரிங் கொடுத்து இதோட டிஃபால்ட்டான வேல்யூ நான் சொன்ன மாதிரி ஒன்று தான். ஓகே, நான் சேவ் பண்ணிட்டு பார்த்தேன் அப்படின்னா ஸ்ட்ரிங் பண்ணுறப்ப பாருங்கள் ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் ஃப்ளெக்ஸ் ஸ்ட்ரிங்கோட வேல்யூ நான் 0க்கு மாற்றினேன் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ நான் இந்த ஸ்க்ரீனை சின்னதாக பார்க்குறேன். தெரியுதா, எல்லா ஐட்டமும் சின்னதாகுது. ஆனால் பாக்ஸ் 6 மட்டும் சின்னதாக மாட்டேங்குது. ஏன்னா நம்ம பாக்ஸ் 6ல் இருக்கிற ஃப்ளெக்ஸ் ஸ்ட்ரிங்கை டீஆக்டிவேட் பண்ணிட்டோம். 1ல் இருக்கிற வரைக்கும் தான் அது டிஃபால்ட்டாக பிஹேவ் பண்ணும். மற்ற பாக்ஸ் மாதிரி பெருசாகும் சின்னதாகும். நீங்கள் 0 கொடுத்துட்டீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக பிஹேவ் பண்ணாது. அது எந்த ஒரு ஸ்ட்ரிங்கையுமே எடுத்துக்காது. அதுவே ஃப்ளெக்ஸ் ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம 4ன்னு மாற்றிட்டு பாக்ஸ் 5க்கு நம்ம ஃப்ளெக்ஸ் ஸ்ட்ரிங்கை 1ன்னு போட்டோம். அதோட இனிஷியல் வேல்யூ ஓகே டிஃபால்ட்டான வேல்யூ 1 தான். இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா இப்போ நான் சின்னதாக்குறேன். தெரியுதா உங்களுக்கு, முதல்ல பாக்ஸ் 6 சின்னதாகுது. அதாவது ஃப்ளெக்ஸ் ஸ்ட்ரிங் 4 அப்படின்ற வேல்யூ இருக்கிற பாக்ஸ் சின்னதாகுது. அதுக்கப்புறம் பாக்ஸ் 5, பாக்ஸ் 4, பாக்ஸ் 3, பாக்ஸ் 2, பாக்ஸ் 1 எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. இப்படின்னா என்ன அர்த்தம்னா, மற்ற பாக்ஸஸ் சின்னதாகிறப்ப இந்த பாக்ஸ் 6 அப்படின்றது 4 மடங்கு அதிகமாக சின்னதாகும். அதாவது பாக்ஸ் 1லேருந்து பாக்ஸ் 5 வந்து 1 மடங்கு தான் சின்னதாகும், அதோட டிஃபால்ட்டான வேல்யூ. ஆனால் பாக்ஸ் 6 அப்படின்றது 4 மடங்கு ஸ்பீடாக சின்னதாகும். இந்த மாதிரி பாருங்கள், ரொம்ப சீக்கிரமாகவே சின்னதாகிடுச்சு. மற்றதெல்லாம் மெதுவாக பொறுமையாக வருது. அதுவே பாக்ஸ் 5க்கு நம்ம 2 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா, இப்போ நான் சேவ் பண்ணிட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ் 1லேருந்து பாக்ஸ் 4க்கு எல்லாமே டிஃபால்ட்டான வேல்யூ 1 இருக்குது. பாக்ஸ் 5க்கு 2 இருக்குது. பாக்ஸ் 6க்கு 4 இருக்குது. இப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மற்ற பாக்ஸஸோட இந்த பாக்ஸ் 5 2 மடங்கு சின்னதாகும். ஆனால் இந்த பாக்ஸ் 6 4 மடங்கு சின்னதாகும். பாருங்கள், இப்போ நான் சின்னதாக்குறேன், தெரியும் பாருங்கள். தெரியுதா, பாக்ஸ் 6 முதல்ல சின்னதாகிடுச்சா, அதுக்கப்புறம் பாக்ஸ் 5 அதோட ஸ்பீடை அடைஞ்சிரும். அதுக்கப்புறம் தான் மற்ற பாக்ஸஸ் எல்லாமே சின்னதாகும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, சின்னதாக இருக்கிறப்ப இந்த 2 ஸ்பேசஸ் மட்டுமே என்ன பண்ணுது அப்படின்னா 6 டிவைட் ஆகிட்டு, ஓகே, அதில் 2 மடங்கு சின்னது பாக்ஸ் 5 எடுத்துக்கிட்டு 4 மடங்கு சின்னது பாக்ஸ் 6 எடுத்துக்கிச்சு. ஓகே, இது ரெண்டுத்துக்குமே இருக்கிற ஸ்பேசஸ் ஒன்று தான். ஆனால் இந்த ஸ்பேசஸை இதுங்க எப்படி சின்னதாக்கணும், யார் எவ்வளோ எடுத்துக்கணுன்ற அலைன்மெண்ட்டை இந்த மாதிரி ஃப்ளெக்ஸ் ஸ்ட்ரிங் மூலயமா கிரியேட் பண்ணிடலாம். ஸோ க்ளீனாக மேலோட்டமாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஐட்டமோட ஸ்ட்ரிங் 1ல் இருக்குது அப்படின்றப்ப அந்த ஐட்டமுக்கு ஸ்ட்ரிங் எம்ப்டி ஃப்ளாக்னு அர்த்தம். அது 0 ஆச்சு அப்படின்னா அந்த ஐட்டமுக்கு ஸ்ட்ரிங் வேலை செய்யாதுன்னு அர்த்தம், ஆன் ஆஃப் மாதிரி. அதே மாதிரி 1க்கு மேலே, அதாவது 2, 3, 4 அப்படின்ற ஸ்ட்ரிங் வேல்யூ இருக்குது அப்படின்றப்ப கம்பேரிசன் படி முடிவு பண்ணிக்கும் யார் பெருசாக இருக்கணும், யார் சின்னதாக இருக்கணும், எந்த இடத்துக்கு எவ்வளோ சின்ன இடம் வேணும், எந்த இடத்துக்கு எவ்வளோ பெரிய இடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இது எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஈஸியாக ஒரு நேஃபால் உங்களோட லோகோ இருக்குது, அதே நேரத்தில் உங்களோட நேஃப் ஐட்டமும் இருக்குது வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் ஸ்க்ரீன் சின்னதாகிறப்ப நேஃப் ஐட்டம் வந்து சின்னதாகும். ஆனால் டிஃபால்ட்டாக உங்களோட லோகோவுமே சின்னதாகும். நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா, உங்கள் லோகோவில் ஃப்ளெக்ஸ் ஸ்ட்ரிங் 0ன்னு கொடுத்து அதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டா அப்படின்னா உங்களோட நேஃப் ஐட்டம் மட்டும் சின்னதாகும், லோகோ சின்னதாகாது. இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு இந்த ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணலாம். அதாவது ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி நீங்கள் ஹையர் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு அது சின்ன ஸ்பேசஸ் எடுத்துக்கும். லோவர் நம்பர் இருக்கிறப்ப அந்த அளவுக்கு அது பெரிய ஸ்பேசஸில் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரிங்கை பற்றி நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃப்ளெக்ஸ் பேசிஸ் பற்றி நான் என்னென்னு பார்க்கலாம். See you on next video. Bye.